தம்பி தம்பி எங்க போறான்னு தெரியாது. இரவு வச்சிருக்கிறான். 12 மணிக்கு வாரான். 6 கொட்டையில போய் கொண்டிருக்கிறாங்க. தம்பி தம்பி என்ன கூப்பிடுங்க? எங்க போய் வாரா? நீ நித்திரதான் கொள்றேன். என்ன பெரியவா குடிச்சிட்டு சாப்பிடுவோம். வார நித்திர கொண்டு வாரு. இவன் அம்மா அப்பா இல்லாம நான் கஷ்டப்பட்டு வளர்க்கிறேன். என்ன இல்லாம இருக்கிறான். என்ன ஆயிக்கிறேன்? எப்ப கல்யாணம் கட்டி போறீங்களோ எனக்கு தெரியும். பெரியவா நான் பண்ணி சாப்பிடுவோம். நான் தோசை செய்து வச்சிருக்கேன். தம்பி இதையா குளிச்சுட்டு வா. இவனால பெரிய கரைச்சலா தான் இருக்குது. எங்க போறான்னு தெரியுது இல்ல தம்பி. கோமண்ணா என்ன தோசை தம்பி சாப்பிடு. தோசையா? என்ன தோசை இது? முட்டை தோசை. வெங்காய தோசை இல்லையா? வெங்காய தோசை நேரம் இல்லை தம்பி. இதை முட்டையோட செய்து வச்சுங்க. சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். சாப்பிடு நல்லா சாப்பிடு. இடையில சாப்பிட என்ன செய்யறான்னு தெரியாது. சேர்ந்துருக்காய். ஸ்கூலுக்கு போகணும். வா குளிச்சுட்டு சேர்த்து போ. ஸ்கூலுக்கு போகணும். ஓகே அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸோட போட்டு போயிருந்து வா. ஃப்ரெண்ட்ஸோட போதா கெரியா வந்து சேர்ந்துருக்கு. வாரேன் வாரேன். சனியன் பிடிக்கிறது கூட வருது. முன்னால போனா முன்னால வருது, பின்னால போனா பின்னால வருது. அடி எந்த நிலையிலே என்னால பிடிக்க முடியாமல் இருக்கிறேன். இப்படி இருக்கும் போது இந்த ஊர்ல இருக்கிறவங்கள நான் எப்படி பிடிக்கிறது அழிக்கிறது ஒழுங்கா செய்ய மாட்டேன். எனக்கு ஒற்றுமையா இருக்கிற பிடிக்காத. அதனாலதான் நான் 2 வாழைப்பழத்தை கூட சாப்பிடுறேன். மணிக்குள்ள 2 முள்ள ஒரு முள்ள உடைச்சிட்டேன். இது இப்படி இது கூட 2 காலோட 2 கையோட வாழறதுக்கு காரணம் டாக்டர் சொல்லிட்டார். ஒரு கிட்னி இல்லாட்டியும் வாழலாம், ஒரு கண் இல்லாட்டியும் வாழலாம் சொன்னபடியா. அல்லாட்டி நான் ஒரு காலோட கை நான் பாட்டு ஆரம்பிக்கொண்டு இருப்பேன். வேலைக்கிழமைய காலையில அறிவு அறிவழகா அறிவு வேற 3 நேரம் கூப்பிட போட்டு கூப்பிடுவேன். ஐயா சொல்லுங்க. என்ன கூப்பிட்டதே இல்லையா? கூப்பிட்டதே நான் கேட்கிறேன். சரி அடே நான் இந்த ரோட்டில் நடந்து வரையில இந்த அறுபது பேர் இருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு ஓடி போறேன். அது சரி. அவன் சந்தோஷமா இருந்த குடும்பத்தை நீங்க தான் விரிச்சு வச்சு உங்களை கண்டா இப்ப ஊருக்கு ஜெமில கண்ட வழியில பாக்குறாங்க. அப்படினாலே நான் செய்யறேன். சொந்த சந்தோஷமா இருக்கிற குடும்பத்தை பிரிக்கிறீங்க. 6 2 அவண்டா போனா கல்ல இருந்து கலைக்கிறீங்க. பிடிச்சு வச்சாலும் வெளியே போட பிடிச்சு வச்சாலும் என்ன தெரியுமா? முதல் போனா அவனை விட்ட ஒரு கோப்பையா குடிக்கலாம். 2 பேரும் தனித்தனியா பிரிச்சுட்டோம். அவள்கிட்ட விட்ட ஒரு கோப்பி விட்ட விட்ட ஒரு சாப்பாடு. உங்கள்ட்ட இருக்கிற ராஜுக்கு ஊருக்கே ரேட்டிங் கொடுக்குறாங்க. போடா பையன் இந்த கஞ்சத்துல நீங்க அந்த வாங்கினீங்களா வேலையில அந்த ரோட்ல போகிறாங்க. அப்படி அவன் இன்னொரு கவலைக்கிறான். பேசுவதற்காக அந்த குடும்பத்தை பிரிக்க போகுது. அடே அதெல்லாம் சரியா? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? தெரியும். அடே இந்த ஊர்ல வேலை விராட்டி இல்லாதவன் அவதி மேல இல்ல சந்தோஷம் இருக்கிறாங்க. எனக்கு மட்டும் விராட்டியை வாங்க விட்டுருக்கேன். அடிக்கடி காசு கட்டு போடுறது. நான் உங்கள்ட்ட சொல்லு. நீங்க எப்போ ஒரு நல்ல வேலை செஞ்சீங்க? அப்படியே நான் கட்ட வேலை செய்யணும். செய்யறவங்களுக்கு கட்ட வேலை தான். அப்ப என்னோட சந்தோஷம் சமாதானம் வரும். அட போடா நெருப்படி சொன்னா வாங்கி கூட போட நீ வர. சரி இப்ப எனக்கு ஒரு 50,000 காசு உதவப்படுது. உங்களுக்கு 50,000 போடணும். ஓ ஆயிரத்தை வாங்க. 1000 ஊருக்கு இழிச்சு வாங்கிட்டு சொல்லுவான். இருந்த குடும்பம் எல்லாத்தையும் பிரிச்சு போட்டீங்க. காரை நான் யோசிக்கிறது என்னதுக்கு யாரோட காசு வாங்கலாம்னு யோசிக்கிறேன். கதைகள்லாம் நீ ஆசைப்படக்கூடாது. அடே கடவுள் பயம் இல்லாட்டி முதலாளி பயம் தெரியும். முதலாளி தொழிலா அடே நீ வா கோயிலா. அது சரி யாருக்கு காசு வாங்க சொல்லுவா. இப்ப எனக்கு வர அடிக்கும் போட்டேன். ஊருக்குள்ள எப்படியாவது மாட்டி 2 போடத்தான் பண்ணும். நானும் அடிக்கலாது. காசு ஆறு வாங்கலாம்னு யோசிச்சு வந்துருக்கேன். சூசேப்பர் இருக்காரு. அவர்தான் போன மாசம் செத்து போனார். அவங்களுக்கு ஒரு 2 பிள்ளைகளுக்கு தெரியல. சொத்து பத்தெல்லாம் இப்ப அவைக்குதாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க தருவாங்க. அப்படியா? உங்களுக்கு ஊற்றுவாங்க போங்க. நான் போய் அவங்க காசு எடுத்து வாரேன். எப்படி சித்தப்பா இருக்கீங்க? நல்ல சோமா. ஓகே. அவன் தம்பி இருக்கிறா சித்தப்பா. தம்பி படிக்கிறான் போடாம வாரா என்ன செய்யறான்னு தெரியுது இல்ல. வா சத்தம் கேட்குது. நான் புறவழிக்க சித்தப்பா. ஓகே ஓகே பாய். என்ன அது நம்மட சித்தப்பா போன். சித்தப்பா என்னவா? உன்னதான் கேட்டா என்ன செய்யறா படிக்கிறியா? அதுக்கு நான் சிரிக்கிறியாண்டு.
என்ன வாங்கி வந்த சாமி பசிக்குது சரியா கொண்டு வா. ஃப்ரூட்ஸ் வேண்டுனா என்ன ஆப்பிள்ஸ் ஆப்பிள்ஸ் வேணும் கொண்டு வா ஆப்பிள சாப்பிடுவோம். இல்ல ஐயா கொண்டு வாடா பசிக்குது எனக்கு. பசிதா நல்ல சோபா தானி கப்பல் வெட்டு எல்லாம் திருட்டோம் நல்லா திருட்டு கைய வெட்டுறாரா ஆட்டாமுள்ளே இவன் கைய வெட்டுறது காலை வெட்டுறது பெரிய கரைச்சலா இருக்கிறான். சின்ன வட்டு தான் யோசனை கொண்டு வரலாம். சின்ன வட்டு போ மாசத்துல இல்ல சின்ன வட்டு இது காட்டாவுள்ள இது பெரிய காயண்டாப்பா கைய போடுப்பா போ. என்ன சின்ன பெரியவா சிறியவா சின்ன பெரிய சின்ன போய் விளையாடுறா போட என்ன இல்ல கவிஞா வந்து போய் மோடி அடிக்க விளையாடு வில்லங்கத கண்டான ஒரே பெரிய பயம். சாலை வேட்டியோடையும் வில்லங்கம் என்னடா பயந்த கண்ணோட பயப்படுறீங்க. இந்த ஊர் முழுவதும் சிங்கிள் மாதம் வில்லங்கதா இருக்கு. அரே இவன் பாருங்க என்ன பாரு பெரியவா எப்படி போ எல்லாம் பரவாயில்ல நல்லா போகுது. உனக்கு என்னடா அப்பா அப்பன் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு போனா சொத்தை அனுபவிக்கிறீங்க 2 பேரும். கடவுள் செய்த குட்டியம் தான். அப்படியே எல்லாம் மொழியா போகுதுன்னு எல்லாம் நல்லா தான் போகுது. தம்பி எல்லாம் நல்லா படிக்க வைக்கிறோம். தம்பி நல்லா படிக்கிறான். அது சரிடாப்பா. நான் எங்க உங்ககிட்ட வந்தது இப்ப எனக்கு ஒரு 50,000 காசு தேவை. இதுதானே பிரச்சனை. காசு கடன் கேட்டு வந்துருவாங்க கொஞ்சம் காலச்சா ஒரு காசும் இல்ல. தம்பிக்கு எனக்கு எவ்வளவு தேவை. உங்ககிட்ட காசு இல்லையா நம்பர் அடிச்சமாவும் யாரு சொன்னது 50,000 சரியா இல்லையோ ஒட்டு காசும் இல்ல இல்ல. அப்ப எனக்கு தம்பி தான் கொடுக்க போறோம். தம்பி தான் முக்கியம். அவன் எந்த ஒரே தம்பி. அதான் அப்படி போதும். அப்ப இந்த காசுக்கும் இந்த தம்பி பாசம் பிரச்சனையா கோவில்லங்க உனக்கு தந்தா பெரிய கரைச்சலா தான் வரமாட்டேன். இந்த வில்லங்கத்துல விளையாட்ட காணுறோம். அது இவன் வில்லங்கம் வந்துட்டு போகாதான் வில்லங்கம் வந்தாலே பிரச்சனை. என்னவா காசு 50,000 ரூபா காசு. இவனுக்கு எல்லாம் காசு கொடுக்கறத தம்பி உங்களுக்கு காசு இருக்குதா? காசு இருக்குதா நம்மளோட அப்பாட சொத்தெல்லாம். அப்ப எனக்கு கார் பண்ணி தான் இப்ப வேணாம். நீ முதல் படிச்சாலும் ஏரோப்ளேன் வாங்கி தருவேன். அப்படியா தம்பி அதெல்லாம் இருக்கட்டும். வீட்டுல விலையில நல்லா குறைஞ்சு போகுது தம்பி. நம்ம இருக்கிற காசுக்கு நாளை வீட்டை வாங்கி விட்ட வேண்டாம். அப்ப இன்னும் காசு இன்னும் 3 வருஷத்துல டவுலா போகலாம். அப்ப நாம வாங்குவோம். வாங்கி போவோம் போய் மன்றாடுவோம். இதுக்காக பிரேமணிச்சு வருவன் தம்பி. எல்லாம் கடவுளாக முடியும். அறிவழகா இவர் ஒருத்தன் அவசரத்துக்கு வர மாட்டான். அவன்கிட்ட போனா தெரியும். காசு எனக்கு இல்லையா கொதிக்குது போட்ட வேலை செய்யுது. வில்லங்கத்துக்கு வில்லங்கத்தை பத்தி தெரியும் தானே. ஓமையா எப்படியாவது எனக்கே வில்லங்கம் பண்ண பாக்குறாங்க. ஊருக்கு எனக்கு வில்லங்கம் பண்ண பேரு. அதானே இப்ப சரி அவங்கள பிரிக்கணும். அண்ணன் தம்பி 2 பேரும் பிரிக்கணும். அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுவாங்க. ஐடியா பண்ணி எல்லாத்துக்கும் நான் தான் பிரிக்கணும். என்னோட அண்ணன் தம்பி தான் பிரிக்கணும்னு சொன்னா நீ கப்பல விளையாட்டு அவங்க பாலும் பலவுமா இருக்கிறாங்க. நீங்க ஒண்ணு செய்யுங்க. நீங்க பெரியவனை போய் பாருங்க. நான் சின்னவனை போய் பாருங்க. சொல்லி பண்ண 2 பேரும் சேர்ந்தது வியாபாரம் தொடங்க போறாங்க. அப்ப இந்த வியாபாரத்துக்குள்ள நாங்க வியாபாரம் செய்யப்படுற காசை யாரு வரும் இல்லங்க பணி யோசனையா தாண்டி வில்லங்கம் வந்துட்டு போறான். வில்லங்க இந்த குடும்பத்தை எல்லாம் பிரிச்சு போட்டுருவான். தம்பியை பிரிச்சுட்டானே தெரியாது. திருப்பி மாறாம வில்லங்கம் என்ன வில்லங்கம் திருப்பியும் வந்தது. வெளியே எப்படி இருக்கிற சுகமா அடே நான் உன்னோட காசுக்கு வேற இல்ல. காசு வர வேண்டிய நேரத்துல வேற. அது வேற. உன்னோட போய் காசுக்கு வேற இல்ல. என்னடாப்பா நீங்க எல்லாம் பிசினஸ் எல்லாம் வாங்க போறீங்களா? ஊருக்கு கலைக்கிறாங்க. யார் சொன்னது? தம்பியோட சேர்ந்து அங்க ஒரு பிசினஸ் இல்ல. காசு என்ன பிசினஸ் வளர்க்குற காசு இல்லையா? எப்ப வந்தாலும் காசு இல்லையா சொல்ற நீ? ஒன்றும் இல்ல இல்ல ஊருக்கு கலைக்கிறாங்க. அப்படி நீ பாட்டுக்கு 2 பேரும் சேர்ந்து மாத்த பிசினஸ் வாங்க போறோம்னு சொல்றேன். உங்க தம்பி சொல்லி போட்டு தின்னாக்காப்பா அவன் தனியா ஏதோ சொல்ல போறான். அவன் ஒன்றும் செய்ய மாட்டான் இல்லங்க. இந்த ஊரை குழப்ப நம்ம நம்மள குழப்ப வேண்டாம். அப்படி அவன் சொல்றான்டா உனக்கு படிப்பறிவு இல்லையா? காசை வச்சு ஒன்றும் செய்ய தெரியாதா? என்ன தானே படிச்சவனா நான் காசு தகட்டானா நல்லன்னு சொல்றாங்க. இல்லங்க அவன் சொல்ல வேண்டாம் மாட்டான். அப்ப நீ நம்ப மாட்டேன் தம்பியை பத்தி. இந்த பிரச்சனை என்ன அண்ணனுக்கு தம்பி பிரச்சனை வேண்டாம். தெரியுதா எங்களை அடைய என்ன வர வேண்டாம். தெரியுதாப்பா நீ படுத்ததெல்லாம் பாருங்க நம்பா தெரியும். தம்பி சுத்தி கூட ஓட போறான். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவன் செய்ய மாட்டான். எனக்கு காசு காசு வெளியே கிடைக்கிறான். எனக்கு குழந்தை இல்ல குட்டி இல்ல இருக்கிறேன். நம்பி எதுக்கும் யோசிச்சு செய்ய மாட்டான்.